Hello everyone, myself Arshan. So இந்த வீடியோவில் வந்துட்டு ரெக்கவரி அப்படிங்கிற ஈத்தர்நாட் சேலஞ்சை தான் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கீழே வந்துட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேலஞ்சுக்கான சோர்ஸ் கோடு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு 2 கான்ட்ராக்ட் இருக்குது. ஒன்று வந்துட்டு ரெக்கவரி, இன்னொன்று வந்துட்டு சிம்பிள் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த சோர்ஸ் கோடை போய்ட்டு நம்ம கோத்ரூ பண்ணலாம். இந்த ரெக்கவரி அப்படிங்கிற ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் ஜென்ரேட் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்மளால் நியூ டோக்கன்ஸை வந்துட்டு பில்ட் பண்ண முடியும். ஆக்சுவலாக இந்த சிம்பிள் டோக்கன் அப்படிங்கிற கான்ட்ராக்ட் வந்துட்டு ERC20 டோக்கன் ரிலேட்டட், ரைட்? ஸோ இப்போ இந்த சிம்பிள் டோக்கனில் வந்துட்டு என்னென்ன லாஜிக்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோத்ரூ பண்ணலாமா? இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டேட் வேரியபிள் இருக்குது, அண்ட் தென் வந்துட்டு யூசரோட பேலன்ஸை கெட் பண்ணுறதுக்கு ஒரு மேப்பிங் இருக்குது, அண்ட் கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷனில் வந்துட்டு இந்த ERC20 டோக்கனுக்கு நேம் ப்ளஸ் இனிஷியல் கிரியேட்டர் சப்ளையை வந்துட்டு அசைன் பண்ணுறதுக்குலாம் லாஜிக் ரைட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ERC20 டோக்கனுக்கு நம்மளால் வந்துட்டு ஈத்தரும் சென்ட் பண்ண முடியும் த்ரூ ரார் டிரான்சாக்ஷன், அண்ட் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரிசீவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அவைலபிளாக இருக்குது, அண்ட் இன்னொரு அட்ரஸுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனில் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெத்தடை வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட கோடை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணால் இந்த சேலஞ்சை வந்துட்டு வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இனிஷியலாக வந்துட்டு சம் ERC20 டோக்கனை வந்துட்டு பில் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஆனால் பில் பண்ண ERC20 டோக்கனோட அட்ரஸை வந்துட்டு மறந்துட்டாங்க, அண்ட் ஆல்சோ இந்த பர்டிகுலர் கான்ட்ராக்டுக்கு 0.001 ஈத்தர் வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னா இந்த ERC20 டோக்கனோட அட்ரஸை ஃபைண்ட் பண்ணணும், அண்ட் ஆல்சோ இதுக்கு சென்ட் பண்ண 0.001 ஈத்தரை வந்துட்டு நம்ம வித்ட்ரா பண்ணணும், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு நினைக்கலாம் எப்படி வந்துட்டு வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்துட்டு இன்வோக் பண்ணி தான் 0.001 ஈத்தரை வந்துட்டு நம்ம வித்ட்ரா பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அந்த செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்டோட கோடை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கான்ட்ராக்டில் இருக்கிற ஈத்தர் பேலன்ஸை பேராமீட்டராக வாங்குற அட்ரஸுக்கு சென்ட் பண்ணிவிடும், ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு கெட் நியூ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். கிளிக் கன்ஃபார்ம் அண்ட் இந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். நான் வந்துட்டு இன்ஸ்பெக்ட் டேபுக்கு வந்துட்டு வந்துடுறேன். கன்சோல் அண்ட் பர்ஃபெக்ட். ஸோ நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கான்ட்ராக்டோட இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு டவுட் வரலாம், நம்ம எந்த கான்ட்ராக்டோட இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெக்கவரி அப்படிங்கிற கான்ட்ராக்டோட இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? பர்ஃபெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சோர்ஸ் கோடை காப்பி பண்ணிவிட்டு ரிமிக்ஸ் ஐடியில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஜஸ்ட் காப்பி அண்ட் இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ERC20 டோக்கனோட அட்ரஸை ஃபைண்ட் பண்ணணும், அண்ட் செகண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ERC20 டோக்கனுக்கு சென்ட் பண்ண 0.001 ஈத்தரை வந்துட்டு நம்ம வித்ட்ரா பண்ணணும், ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு அட்ரஸை ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சென்ட் பண்ண ஈத்தரை வித்ட்ரா பண்ணுறது ஈஸி, ஓகேவா? ஸோ எப்படி அப்படின்னா இந்த டிஸ்ட்ராய் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணாலே போதும், ரைட்? ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஸோ இந்த ERC20 டோக்கனோட அட்ரஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஈஸியான வே வந்துட்டு ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா இனிஷியலாக இந்த கான்ட்ராக்டை டிப்ளாய் பண்ணி தான் அதுக்கப்புறம் ERC20 டோக்கனை வந்துட்டு பில் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த கான்ட்ராக்ட்டுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோமா? ஸோ அதோட அட்ரஸ் வந்துட்டு நம்ம காப்பி பண்ணிவிட்டு ஈத்தர் ஸ்கேனில் போய்ட்டு சர்ச் பண்ணலாம், ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இங்கே வந்துட்டு காப்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், அண்ட் ஈத்தர் ஸ்கேனுக்கு வந்துட்டு வந்துருங்க. ஈத்தர் ஸ்கேன் .io அண்ட் இங்கே வந்துட்டு நெட்வொர்க்கை வந்துட்டு செப்போலி டெஸ்ட்நெட்டுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. பர்ஃபெக்ட். அண்ட் இந்த ஃபில்டர் ஃபீல்டில் போய்ட்டு அந்த அட்ரஸ் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 டிரான்சாக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் கிரியேஷன். ஆக்சுவலாக அது என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னா இந்த ரெக்கவரி கான்ட்ராக்ட், ஓகேவா? ஸோ செகண்ட் டிரான்சாக்ஷனும் ஒரு கான்ட்ராக்ட் கிரியேஷன் தான். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ERC20 டோக்கன் கான்ட்ராக்ட் வந்துட்டு கிரியேட் ஆனது தான், ரைட்? ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு இந்த செகண்டாக உள்ள டிரான்சாக்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம், அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் வந்துட்டு இருக்கும், ரைட்டா? ஸோ நான் எப்படி வந்துட்டு இந்த அட்ரஸ் தான் நம்மளோட ERC20 டோக்கன் கான்ட்ராக்டோட அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா இங்கே நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம், ரைட்? ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.001 ஈத் வந்துட்டு இருக்குது, ஓகேவா? அண்ட் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இதோட அட்ரஸ் வந்துட்டு ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ரீமிக்ஸ் ஐடிக்கு வந்துட்டு வந்துடுறேன், அண்ட் இங்கே டிப்ளாய் அண்ட் ரன் டிரான்சாக்ஷன் இந்த டேபுக்கு வந்துட்டு வந்துடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிம்பிள் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிங்க, அண்ட் இங்கே நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், அந்த அட்ரஸ் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்வோக் பண்ணுங்கள், ஓகேவா? பர்ஃபெக்ட்.
அண்ட் இங்கே வந்துட்டு இதோட நேம் வந்துட்டு நம்ம கெட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு எரர் வந்துட்டு த்ரூ ஆகுது. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்மளோட என்வாயன்மெண்ட்டை மெட்டாமாஸ்க்கு வந்துட்டு செலக்ட் பண்ணல. ஸோ அதான் வந்துட்டு ரீசன். இப்போ எகெயின் வந்துட்டு அட்ரஸ் அப்படிங்கிற பட்டன் வந்துட்டு இன்வோக் பண்ணுங்கள். பர்ஃபெக்ட். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ERC20 டோக்கனோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கெட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியல் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த டெஸ்ட்ராய் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா, ஸோ அதுக்கு பேராமீட்டராக என்னோட அட்ரஸை வந்துட்டு நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் என்னோட வாலெட்டோட அட்ரஸை நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ டெஸ்ட்ராய் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்வோக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள் டோக்கன் அப்படிங்கிற கான்ட்ராக்டோட பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க. என்னென்னா 0.001 ETH வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு மெட்டாமாஸ்க்கு போயிட்டு ஜஸ்ட்டு கிளிக் கன்ஃபார்ம். அண்ட் இப்போ வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். ஸோ டிரான்சாக்ஷன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு. அண்ட் ஆல்சோ இந்த கான்ட்ராக்டில் இருக்கிற, அதாவது இந்த சிம்பிள் டோக்கன் அப்படிங்கிற கான்ட்ராக்டில் இருக்கிற பேலன்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஓப்பன்ஸ் அப்படின்னு வெப்சைட்டுக்கு வந்துட்டு வந்துருங்க. அண்ட் இங்கே போய்ட்டு சப்மிட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ உங்களுக்கு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். ஜஸ்ட் கிளிக் கன்ஃபார்ம். அண்ட் இந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெல் டன், யூ ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சேலஞ்சை வந்துட்டு பீட் பண்ணிட்டோம். ரைட்? ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு இதோட அட்ரஸ் எப்படி வந்துட்டு ஃபைன் பண்ணோம் அப்படின்னா, Etherscan வெப்சைட் போய்ட்டு டிரான்சாக்ஷன் வச்சு நம்ம வந்துட்டு ஃபைன் பண்ணோம். இல்லை வேறு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லாஜிக் தான். ஓகேவா? ஸோ இந்த லாஜிக்கை வந்துட்டு யூஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு அந்த ERC20 டோக்கன் கான்ட்ராக்டோட அட்ரஸை வந்துட்டு ஃபைன் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ நம்ம இதை போய்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாமா? நான் என்ன பண்ணுறேன், நியூவாக வந்துட்டு ஒரு கான்ட்ராக்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கான்ட்ராக்ட் அண்ட் இதுக்கு வந்துட்டு ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துட்றேன். பர்ஃபெக்ட். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் நீங்கள் வந்துட்டு ஃபைண்ட் ADDR அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் நேம் கொடுத்துட்றேன். அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு யூசர்கிட்டேருந்து ஒரு அட்ரஸ் வந்துட்டு வாங்க போகுது. யாரோட அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டரோட அட்ரஸ். ஓகேவா? ஸோ நம்ம கேஸில் சென்டர் அப்படிங்கிறது வந்துட்டு யாருன்னா இந்த ரெக்கவரி கான்ட்ராக்டோட அட்ரஸ் தான். ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த ரெக்கவரி கான்ட்ராக்ட் தானே வந்துட்டு ஒரு ERC20 டோக்கனையும் வந்துட்டு பில் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம கேஸில் வந்துட்டு சென்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கவரி கான்ட்ராக்டோட அட்ரஸ் தான். ஓகேவா? ஸோ சென்டர் அண்ட் இதுக்கு விசிபிலிட்டி வந்துட்டு பப்ளிக் அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ். இது வந்துட்டு எனக்கு ஒரு அட்ரஸை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன், ஜஸ்ட் ரிட்டர்ன் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். பர்ஃபெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 லைன் லாஜிக் இருக்குது. எதுக்கு அப்படின்னா அந்த ERC20 டோக்கன் கான்ட்ராக்டோட அட்ரஸை ஃபைன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஆனால் நம்ம வந்துட்டு 2 லாஜிக்குமே யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இல்லை. ஏதோ ஒரு லாஜிக் வந்துட்டு யூஸ் பண்ணால் போதும். ரைட்? ஸோ அது எந்த லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு ரெக்கவரி அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்டை வச்சு தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், இந்த சிம்பிள் டோக்கன் அப்படிங்கிற கான்ட்ராக்டை வந்துட்டு டிப்ளாய் பண்ணுறோம். அதாவது ரெக்கவரி அப்படிங்கிற கான்ட்ராக்டை வச்சு தான் நம்ம வந்துட்டு ERC20 டோக்கனை வந்துட்டு பில் பண்ணுறோம். ரைட்? ஸோ ஒரு கான்ட்ராக்டோட அட்ரஸ் வந்துட்டு எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா சென்டரோட அட்ரஸ் ப்ளஸ் நான்ஸ் வேல்யூ. அதாவது அவங்க எவ்வளோ டிரான்சாக்ஷன் வந்துட்டு மேக் பண்ணியிருக்காங்களோ அதுதான் நான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு அந்த அட்ரஸ்லேருந்து டிரான்சாக்ஷனே போகல அப்படின்னா நான்ஸ் வேல்யூ 0ன்னு இருக்கும். இல்லை ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 1, அதுக்கப்புறம் 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம கேஸில் சென்டர் யாருன்னு சொல்லியிருந்தேன், இந்த ரெக்கவரி கான்ட்ராக்ட் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கவரி கான்ட்ராக்ட் வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் வந்துட்டு மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போனா வந்துட்டு நான்ஸ் வேல்யூ 0லேருந்து 1 வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? அதனால் நம்மளால் வந்துட்டு இந்த 49 லைனில் இருக்கிற லாஜிக்கை யூஸ் பண்ண முடியாது. ரைட்? ஸோ அப்போனா வந்துட்டு இந்த 50 லைனில் இருக்கிற லாஜிக்கை தான் நம்மளால் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். இதை நான் வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் காப்பி. இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லோக்கல் வேரியபிளை வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அட்ரஸ் இங்கே வந்துட்டு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா கான்ட்ராக்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் நேம் கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் பேஸ்ட். அண்ட் இந்த இடத்துல _origin அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஓகேவா? ரைட்? பர்ஃபெக்ட். ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் அப்படிங்கிற லோக்கல் வேரியபிளை நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் கான்ட்ராக்ட் அட்ரஸ். ஓகேவா? ரைட்? ஓகே, கூல். ஸோ இப்போ வந்துட்டு இந்த லைனையும் நான் வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்னிங் மட்டும் த்ரோ பண்ணுது. என்ன அப்படின்னா ஸ்டேட் மியூட்டபிலிட்டியை பியூர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண சொல்லுது. ஸோ நான் ஜஸ்ட் பியூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டிப்ளாய் அண்ட் ரன் டிரான்சாக்ஷன் இந்த டேப்புக்கு வந்துட்டு என்வரான்மெண்ட்டை வந்துட்டு நான் எகெயின் வெர்ச்சுவல் மிஷினுக்கே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ
இந்த ஹேக் கான்ட்ராக்டை வந்துட்டு டிப்ளாய் பண்ணிங்க. பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா ரெக்கவரி கான்ட்ராக்டோட அட்ரஸை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட்டு வந்துட்டு ஓப்பன் சப்ளின் வெப்சைட்டுக்கு வந்துட்டு வந்துடுறேன். நியூவாக வந்துட்டு அந்த கான்ட்ராக்டோட இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த அட்ரஸ் வந்துட்டு காப்பி பண்ணிங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபைண்ட் அட்ரஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் இன்வோக் பண்ணுறேன். பர்ஃபெக்ட். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு அட்ரஸை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகேவா? இதை நான் வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ரைட்? ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஈத்தர் ஸ்கேன் வெப்சைட்டுக்கு வந்துட்டு வந்துடலாம். அண்ட் இந்த டிரான்சாக்ஷனில் தான் நம்ம வந்துட்டு ERC20 டோக்கன் வந்துட்டு கிரியேட் ஆனிச்சு அப்படின்னு வந்துட்டு சொன்னோம். ஸோ இப்போ இதோட அட்ரஸை நான் வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 அட்ரஸுமே எனக்கு வந்துட்டு சேம் தான். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்டோட அட்ரஸை சொலிடிட்டி கோட் யூஸ் பண்ணி வந்துட்டு ஃபைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஐ ஹோப் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள். ஸோ திரும்பவும் வந்துட்டு நியூ சேலஞ்சோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்துட்டு மீட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.